வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. தனி வட்டி கூட்டு வட்டியில கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு 4 டைப் பிரிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுல ஆல்ரெடி 2 டைப் தனி வட்டியில சொல்லி கொடுத்தாச்சு. கண்டிப்பா அதுல ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதை பத்தி நம்ம போன வீடியோல பேசி முடிச்சாச்சு. இப்போ கூட்டு வட்டியில 2 டைப் எடுத்துன்னு வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த 2 டைப்ல ஒரு கொஸ்டின் கேட்கவும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது எப்படின்றத நான் உள்ள கொஸ்டின்குள்ள போயிட்டு சொல்றேன். 1 by 1 கவனிச்சுக்கோங்க. ஆல்ரெடி நீங்க பார்க்கலன்னா போன வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க, வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? முதல்ல நான் கொஸ்டின் படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் எப்படி போடலாம் அப்படின்னு பார்ப்போம். 12வது கேள்வி. ரூபாய் 5000ற்கு 8% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அப்படின்னு 2022 குரூப் 2லயும் 8th நியூ புக்லயும் கேட்டிருக்காங்க. என்ன கேள்வினா, உங்ககிட்ட ஒரு 5000 ரூபாய் இருக்கு. அதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க 2 பேங்க் இருக்குன்னு வச்சுங்க. முதல் ஒரு பேங்க்குள்ள போறீங்க, அங்க தனி வட்டி கொடுக்குறாங்க. அந்த பேங்க்ல நீங்க 8%க்கு 2 வருஷத்துக்கு போடுறீங்க. அப்படி போட்டா இவ்வளவு வட்டி வரும்னு அந்த ஆபீசர் சொல்றாரு. புரியுதுங்களா? உடனே நீங்க என்ன பண்றீங்க, அந்த 5000 எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற பேங்க்குக்கு போறீங்க. அங்க கூட்டு வட்டி போடுறாங்க. அங்க இதே 8% 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டியில போடுறீங்க. அப்படி இந்த அதாவது தனி வட்டி பேங்க்ல ஒரு வட்டி சொல்லியிருப்பாங்க, கூட்டு வட்டி பேங்க்ல ஒரு வட்டி சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா கூட்டு வட்டியில தான் அதிகமான அமௌண்ட் கிடைக்கும். சரிங்களா? சோ இப்ப தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் 2 பேங்க்ல இப்ப நம்ம புரிதலுக்காக சொல்றேன். தனி வட்டியில 100 ரூபாய் வட்டி தரேன்னு சொல்றாங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இதே நீங்க கூட்டு வட்டி பேங்க்ல போனீங்கன்னா 110 ரூபான்னு சொல்றாங்க இந்த அமௌண்ட்டுக்கு வட்டி. அப்போ தனி வட்டிக்கு 100 ரூபாய் கிடைக்குது, கூட்டு வட்டிக்கு 110 ரூபாய் கிடைக்குது. அப்ப கிடைச்சா 10 ரூபாய் வித்தியாசம். கரெக்டா? புரியுதா நான் சொல்றது என்னன்னு? அப்ப அதே மாதிரிதான் இந்த 5000 ரூபாய்க்கு 8% 2 வருஷத்துக்கு தனி வட்டிக்கு பேங்க்லயும் கூட்டு வட்டி பேங்க்லயும் போட்டா வரக்கூடிய வட்டியை கண்டுபிடிச்சு டிஃபரன்ஸ் எடுக்க சொல்றாங்க. கொஸ்டின் பேட்டர்ன் இதுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பார்க்க வேண்டியது இந்த இடத்துல 2 ஆண்டுகள். இந்த 2 ஆண்டுகள் சொல்றதை விட 2 முறை வட்டி போடுறதா இருந்தா, முதலாண்டு 2வது ஆண்டு 2 முறை வட்டி கணக்கிடுற மாதிரி வந்தா இந்த ஷார்ட்கட் 100% ஒர்க் ஆகும். புரியுதா? சரி, போலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ரூபாய் 5000 அசல் இதை எழுதிக்குங்க. 5000 கூட டைரக்டா கொஸ்டின்ல என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை பெருக்குங்க. அசலா கூட பர்சன்டேஜ் தாராளமா பெருக்கலாம். அப்படி பெருக்கணும்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணோம். இங்க 2 ஜீரோ இருக்கிறதால கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்ப பெருக்குங்க, அவ்வளவுதான். சோ 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு தாராளமா பெருக்கலாம். அப்போ 8 40, இங்க ஒரு ஜீரோ இருக்கு, 400 ரூபான்னு வரும். இது வருஷம் அப்படின்னு வச்சுங்க. ஒரு இதுதான். சரிங்களா? ஒரு என்ன சொல்றது, ஒரு வச்சுக்கோங்க, ஒரு வருஷம் இது வருஷம். சரி, இப்ப 2வது வருஷத்துக்கு போகணும். வாட்டி வட்டி கண்டுபிடிச்சிட்டு இப்ப 2வது வட்டிக்கு போகணும். சரிங்களா? இப்ப என்ன பண்ணுங்க, இப்ப 400 ரூபாய் கிடைச்சிருக்குல்ல, அதுல கொஸ்டின்ல என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை பெருக்குங்க. அப்படி 400 கூட 8 பெருக்கணும்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணா அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. பண்ணிட்டேன். இப்ப பெருங்க. 8 8 16, 16 16 32 அப்படின்னு கிடைக்கும். இது 2வது வருஷம் இல்ல 2வது வாட்டி. இப்ப கேள்வியே என்னது, 2 தான். சோ 2 முறை தான். அப்ப முறை 400 ரூபாய் வருது, 2வது முறை 32 ரூபாய் வருது. இப்ப 32 2வது முறை வந்துச்சு பாத்தீங்களா? அதான் ஆன்சர். அவ்வளவுதான், 32. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஆடே, அவ்வளவுதாங்க, முடிஞ்சிடுச்சு. ரொம்ப ஈஸி. தெளிவா உங்களுக்கு புரியுதுங்களா? சூப்பர். இப்ப அடுத்த கணக்கு போலாமா? சப்போஸ் புரியல அப்படின்னா இந்த கணக்கு பாருங்க, தெளிவா புரிஞ்சிடும். இது 2018 குரூப் 2ல, 2021 டிஎன்பிசில, 2023 டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. ரூபாய் 8000ற்கு 10% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இப்ப பாருங்க, இதேதான். சோ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 2 இல்ல 2 முறை வட்டி கணக்கிடுற மாதிரி பேட்டர்ன்ல கொஸ்டின் கேட்டுட்டாங்கன்னா இப்ப நான் போடுற ஷார்ட்கட் கரெக்டா ஒர்க் ஆகும். 100%. முதல் அசல் எவ்வளோ 8000 ரூபாய்.
இதுல பர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்களோ அது தாராளமா பெருக்குங்க, 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அசலா கூட பர்சன்டேஜை பெருக்கணும்னா 2 ஜீரோவை கேன்சல் பண்ணும். சப்போஸ் 2 ஜீரோ இல்லைன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்க இருக்கு, நான் 2 ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டு இப்போ எவ்வளோ இருக்கு? 800 ரூபாய். 1 800 பேருக்குன்னா 800 தான் வரும். இது முதல் முறை வட்டி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் 2வது முறைக்கு வரணும், இல்லை 2வது வருஷம் போகணும் அப்படின்னா இப்போ 800ன்னு வந்துச்சு இல்லை, அதில் கொஸ்டின்ல என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை டைரக்டா பெருகிடுங்க. அசலா கூட பர்சன்டேஜை பெருக்குன்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு. 80 கூட 1 பெருக்குன்னா 80 தான் வரும். இது 2வது முறை வட்டி கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? சோ இப்ப 2வது முறையா வந்திருக்கு பாருங்க 80 ரூபாய். அதான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடடே, ஈஸியா தானே இருக்கு. அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸி. பட் இந்த கணக்கு, இந்த மாடல் வந்து நம்ம 8th புக்ல நிறைய சம்ஸ் கொடுத்துருக்காங்க. வித்தியாசமா எல்லாத்தையும் பார்ப்போம். போலாமா? அடுத்தது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு தானே? இருங்க, இன்னொரு கணக்கு. இதை 15 நத்திட்டு உங்களுக்கு ஹோம்வொர்க் தரேன். ரூபாய் 15,000க்கு 2 ஆண்டுகளில் 6% வட்டி விகிதத்தில் ஆண்டு ஒன்றுக்கு வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்க. 8th நியூ புக்ல இருக்கு. அதே மாதிரி 2ஆம் மாசம் 2024 டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட ஒரு 15,000 இருக்குது, 2 வருஷத்துக்கு 2 அப்படின்னாவே போதுங்க. 2 முறை வட்டி கண்டுபிடிக்கிற மாதிரியோ அல்லது 2 ஆண்டுன்னு கொடுத்துட்டாவே நம்ம இந்த ஷார்ட்கட் போட்டுக்கலாம். ஸோ அப்போ 6% சொல்லிட்டாங்க. தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு இடையே உள்ள வித்தியாசம்னு சொல்லிட்டாங்க. ஸோ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கு இடையே உள்ள வித்தியாசம்னு சொல்லிட்டாவே முதல்ல இந்த 15,000 எழுதிங்க. கூடவே என்ன பண்ணுங்க, இந்த 6 அப்படியே பெருக்கிங்க. சரிங்களா? அசலா கூட பர்சன்டேஜை பெருக்கணும்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ண இருக்குது, பண்ணிட்டேன். இல்லைன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். அது நான் வரும்போது சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க 180 6 கூட பெருகணும். சார் எனக்கு 180 6 கூட பெருக தெரியாது சார் அப்படின்றவங்களுக்கு சொல்றேன். பெருக தெரிஞ்சா பெருக்கிங்க. முதல்ல நான் என்ன பண்றேன், 15 கூட 6 பெருக போறேன். 15 கூட எந்த நம்பரை நீங்க பெருக்கிறீங்களோ அந்த நம்பருக்கு பக்கத்துல ஒரு ஜீரோ போட்டுருங்க. போட்டுட்டு அதை பாதியாங்க. இப்போ 6 நான் 15 கூட பெருக போறேன். ஸோ 15 கூட 6 பெருக்குன்னா 6க்கு பதில் ஜீரோ போட்டுருங்க. 60ன்னு வருமா, அதை பாதியாக்குங்க. 30ன்னு வரும், அதை கூட்டுங்க. 90ன்னு வரும். சரிங்களா? அந்த தான் 90. 15 கூட 6 இவ்வளவுதான். இப்போ ஆல்ரெடி இங்க ஒரு ஜீரோ இருக்குல்ல, அதை சேர்த்துக்கிட்டேன். அவ்வளவுதான். புரியுதா பாருங்க? ரொம்ப ஈஸி. 15 கூட எந்த நம்பர் பெருக்கினாலும் அந்த நம்பருக்கு பதில் ஜீரோ போட்டு அந்த நம்பரை பாதியாக்கி கூட்டிங்க, முடிஞ்சிருச்சு. இது முதல் முறை. சரிங்களா? இப்போ 2வது போகணும். 2வது போனா எனக்கு என்ன அமௌண்ட் கிடைச்சிருக்கோ அதில் கொஸ்டின்ல கொடுக்குற பர்சன்டேஜை பெருக்கலாம். அப்படி பெருக்கணும்னா கண்டிப்பா 2 ஜீரோ கேன்சல் பண்ணா இருக்குது, கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ 9 6 என்ன 16 60. 60ல் ஒரு 6 கழிச்சா 54. ஸோ 54. அவ்வளோதான். 2வது முறை என்ன வருதோ அதான் விடை. கட்டன்னு போட்டுலாங்க. கண்டிப்பா புரியும் நம்புறேன். ஸோ 54 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. தெளிவா புரியுதுங்களா? ரைட். அடுத்த கேள்வி. இப்போ ஹோம்வொர்க் கொடுத்தல இப்போ கொடுக்குறேன். ஸோ 3 கொஸ்டின் நடத்திருக்கேன், கண்டிப்பா வரும். 14வது கேள்வி போடுங்க. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க. P = ரூபாய் 5000. ஆண்டு வட்டி வீதம் R = 4%. N = 2 ஆண்டுகள். 8th நியூ புக்லயும் பிளஸ் 2023 டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்டிருக்காங்க. இது என்னன்னா P அசலுங்க. சரிங்களா? அசல் உங்ககிட்ட ஒரு 5000 ரூபாய் இருக்குது. அது என்ன பண்றீங்க, 4%ல தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை 2 வருஷத்துக்கு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 அப்படின்ற நம்பர் வந்துட்டாலோ அல்லது 2 முறை வட்டி கணக்கிடுற மாதிரி வந்துட்டாலோ இந்த ஷார்ட்கட் போட்டா பர்ஃபெக்டா ஆன்சர் வரும். போடுங்க. ஆப்ஷன் A 8, B 10, C 7, D 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போடுங்க. போட்டிங்களா? சூப்பருங்க. அடுத்த கேள்வி 16வது கேள்வி. ஏன்னா 15 நடத்திட்டு இல்ல, 16 17 உங்களுக்கு ஹோம்வொர்க் தரேன். நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஈஸி. ரூபாய் 12,000க்கு இல்ல ரூபாய் 12,000 இருக்கு. அடடா, என்னடா இது, டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. சோ 12,000க்கு 10% ஆண்டு வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அங்க பாத்தீங்களா 2016 குரூப் 4ல கேட்டிருக்காங்க.
ஆல்ரெடி தனி வட்டியில மடங்க பேஸ் பண்ணி 2016 குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. இப்போ இதுல தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு இடையே உள்ள வித்தியாசத்துல கேட்டிருக்காங்க. சூப்பருங்க. ஸோ இதுல வந்து போடுங்க. ஆப்ஷன் ஏ 90, பி வந்து 120, சி வந்து 80, டி வந்து 70 போடுங்க. போட்டிங்களா? சூப்பர் சூப்பருங்க. வாங்க அடுத்தது 17வது கொஸ்டின் ஹோம் மார்க் தான். மொத்தம் 3 கொஸ்டின். ரூபாய் 5000 ஆண்டுக்கு 12% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு விடப்பட்டால் தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிக்கு இவைக்கு உள்ள வேறுபாடு டேஷ் ஆகும் அப்படின்னு குரூப் 2ல 2015ல கேட்டு வச்சிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 720, பி 12, சி 72, டி 700 போடுங்க. அவ்வளவுதாங்க. ஸோ இதுக்கப்புறம் தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு இடையே உள்ள வித்தியாசம் கேட்டாங்கன்னா அசால்ட்டா போட்டுடலாம். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம 8th புக்ல கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. அந்த ட்விஸ்ட் பண்ணி என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ரூபாய் 5000க்கு 2% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஒரு ஆண்டுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். இதுல நல்லா கவனிச்சுங்க. ஒரு கணக்குல அரையாண்டு அப்படின்ற ஒரு வேர்டு வந்துட்டாவே கொஸ்டின்ல என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ நோட் பண்ணீங்க. கொஸ்டின்ல என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை பாதியா மாத்திங்க. வேற எல்லா ப்ரொசீஜரும் ஒண்ணுதான். ஓகேங்களா? எல்லாமே ஒண்ணுதான். ஆனா அரையாண்டுக்குன்னு சொல்லிட்டாவே கண்ணை மூடிட்டு பர்சன்டேஜ பாதியா மாத்திருங்க. ஓகேங்களா? ரைட். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சொல்லிட்டேன். இப்போ இது எப்படி பாருங்க. உங்ககிட்ட ஒரு 5000 ரூபாய் இருக்குது. நீங்க என்ன பண்றீங்க? ஒரு பேங்க்ல தனி வட்டி கூட்டு வட்டி 2 பேங்க்ல விசாரிக்க போறீங்க. அங்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு தனி வட்டி இருக்கிற பேங்க்கு போறீங்க. 5000 ரூபாய் இருக்குது. அந்த பேங்க்ல 2% போறோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா எனக்கு வந்து வருஷம் வேணாம், அரையாண்டுக்கு ஒரு முறை, அரையாண்டுனா 6 மாசத்துக்கு ஒரு முறை வட்டி போட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டியை வந்து உங்க பாஸ்புக்ல ஏத்திடுறாங்கன்னா ஒரு வருஷத்துல எவ்வளவு வட்டி தனி வட்டியில கிடைக்கும்? இதே ப்ரொசீஜர்ல வேற ஒரு பேங்க்குக்கு போறீங்க. அங்க போய் கூட்டு வட்டியில இதே மாதிரி அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி போடுங்க, புக்ல அரையாண்டுக்கு ஒரு முறை புக்ல ஏத்தி விட்டுருங்க. அப்போ ஒரு வருஷத்துல கூட்டு வட்டிக்கு எவ்வளவு வரும், தனி வட்டிக்கு எவ்வளவு வரும், அதுக்கான வித்தியாசம் கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? கொஸ்டின் தெளிவாயிருச்சா? சூப்பர். இப்போ என்னன்னா நீங்களே யோசிங்க. அரையாண்டுக்குன்னா 6 மாசத்துக்கு ஒரு முறை, ஒரு வருஷத்துக்குன்னா இப்போ நீங்க ஒரு அமௌண்ட் போடுறீங்க. 6 மாசத்துல ஒரு 100 ரூபாய், சும்மா சொல்றேன், 100 ரூபாய் வருதுன்னு வச்சுங்க ஒரு எக்ஸாம்பிள். அடுத்த 6 மாசத்துல இன்னொரு 100 ரூபாய், ஆக மொத்தம் ஒரு வருஷத்துல 2 முறை வட்டி போடுவாங்க. கரெக்டா? புரியுதுங்களா? நான் கொஸ்டினோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்துல நமக்கு வந்து 2 முறை வட்டி கணக்கிடுற மாதிரி வந்தாலோ அல்லது டைரக்டா 2 ஆண்டுன்னு சொல்லிட்டாலோ நம்ம போடுற ஷார்ட்கட் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? அப்படி பார்த்தா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இப்ப அரையாண்டுக்கு ஒரு முறை ஒரு வருஷத்துக்கு 2 முறை வருது. அப்ப இந்த ஷார்ட்கட் போட்டுக்கலாம். சரிங்களா? அப்ப என்ன பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் 5000 எழுதிங்க. எழுதிக்கிட்டு இதா கூட பர்சன்டேஜ் பெருங்க. பர்சன்டேஜ் 2 நல்லா கவனிங்க. அரையாண்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா பர்சன்டேஜ பாதியா மாத்தினும். 10% 5 போடணும், 2% 1% போடணும். சரிங்களா? இதை நீங்க 2 வச்சு போட்டீங்கன்னா தப்பாயிடும். ஓகேங்களா? ரைட். இப்போ என்னன்னா 1 பெருக்கிட்டேன். சரிங்களா? அசலா கூட பர்சன்டேஜ் பெருக்குன்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணும். ஸோ 2 ஜீரோ இருக்குது, கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ 50 அப்படின்னு வரும். இது முதல் அரையாண்டு. ஓகேவா? ஸோ முதல் அரையாண்டுக்கு 50 ரூபான்னு வச்சுங்க. இப்போ 2வது அரையாண்டு போனாதான் ஒரு வருஷம் ஆகும். அப்போ நான் 2வது அரையாண்டு போனோம்னா இந்த 50 கூட கொஸ்டின்ல கொடுக்குற பர்சன்டேஜை போட்டுக்கணும். அரையாண்டுன்னு சொல்லும் போது கொஸ்டின்ல இருக்கிற 2% பாதியாக்கி போட்டுக்கிட்டேன். இப்போ அசலா கூட பர்சன்டேஜை பெருகலாம். அப்படி பெருகுன்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணோம். ஆனா 1 ஜீரோ தான் இருக்கு. அப்போ 1 ஜீரோ இல்லையே அப்படின்னு கேட்டா புள்ளி வைக்கணும் ஒரு ஸ்தானம் தள்ளி. பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க? இந்த 1 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டீங்களா? மீதி இருக்கிற நம்பரை பெருக்குங்க. மீதி இருக்கிற நம்பரை பெருக்கி வரக்கூடிய விடையில மேபி ஜீரோ இருந்தா கேன்சல் பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு
அசலா கூட பர்சன்டேஜ் எப்போ இருக்குன்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணும். புரியுதுங்களா? அப்போ ஓர் 5 5ன்னு வரும் ரெண்டாவது அரையாண்டுல. இங்க ஜீரோ இருக்கான்னு பாருங்க. இல்ல, ஜீரோ இல்லைன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகேவா? புரியுதுங்களா? அப்ப 0.5 தான் ஆன்சர். இத பாருங்க, அட்டகாசமா வந்துடும். அதுனாப்பா 0.50 இருக்குன்னா அவ்வளவுதான். அது 0.5ன்றத இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம். பக்கத்துல ஜீரோலாம் நீங்க இங்க பார்க்க தேவையில்லை. சரிங்களா? இது இல்லைன்னா கூட இது ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? சூப்பர். சரி, இந்த மாடல்ல கேட்டிருக்காங்களா, குழப்பமாகுதே அப்படின்னு கேட்டா 2ஆம் மாசம் 2024 டிஎன்பிசில கேட்டுட்டாங்க. அது பாருங்க, 19வது கேள்வி. ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் ஒரு ஆண்டுக்கு ரூபாய் 12,200 சாரி ரூபாய் 1,200க்கு வட்டி அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியே பாருங்க, தெளிவா புரியுதா? இந்த இடத்துல வந்து அரையாண்டுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு கொஸ்டின்ல அரையாண்டுன்னு சொல்லிட்டாவே கொஸ்டின்ல என்ன பர்சன்டேஜ் இருக்கோ அதை பாதியா மாத்திடணும். சரியா? ரைட். இப்ப பாருங்க, அப்போ ஒரு வருஷம் நம்ம போது 2 முறை வட்டி கண்டுபிடிக்கணும். 2 முறைன்னு வந்துட்டாவே நம்ம ஷார்ட்கட் டைரக்டா போட்டுக்கலாம். 1,200 ரூபாய் அசலுங்க. இதுல கொஸ்டின்ல 10% கொடுத்துருக்காங்க. அரையாண்டுன்னா அதை பாதியா மாத்தினோம் 5%. ஓகேவா? இப்ப அசலா கூட தாராளமா பர்சன்டேஜை பெருக்கலாம். அரையாண்டுனா மட்டும்தான் பாதி ஆகணும், ஒரு ஆண்டுனாங்கன்னா நீங்க பாதி ஆக தேவையில்லை. சரிங்களா? ஸோ அசலாவோட பர்சன்டேஜ் பெருகுனா 2 ஜீரோ கேன்சல் பண்ணும். இருக்குது, பண்ணிட்டேன். இப்போ 12 கூட 6 பெருங்க, பைத்தார் 60, 2 5 வந்து 10 60ன்னு வரும். இது முதல் அரையாண்டு. சரிங்களா? முதல் அரையாண்டு. இப்ப 2வது அரையாண்டுக்கு நான் போனோம்னா இந்த 60 கூட கொஸ்டின்ல இருக்கிற 5%, அதாவது கொஸ்டின்ல 10% கொடுத்துருக்காங்க. அரையாண்டுன்னா பாதியா மாத்திரம் 5% பெருக்கணும். அப்படி 60 கூட கொஸ்டின்ல இருக்கிற 5% பெருக்கணும்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணும். ஒரு ஜீரோ தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு இந்த 6 5 பெருக்கிங்க. பெருக்கி வரக்கூடிய விடையில மேபி ஜீரோ இருந்தா ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுங்க, இல்லைன்னா அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி பிடிச்சுங்க. அப்ப 6 5 30ன்னு வரும். இது 2வது அரையாண்டு. ஸோ நமக்கு ஒரு ஜீரோ தான் இருக்கு, இன்னொரு ஜீரோ கடன் கொடுக்க வேண்டியது இருக்கு. அந்த ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். புரியுதா? அப்ப மீதி 3 ரூபான்னு இருக்கும். அப்ப ஆன்சர் 3 ரூபாய். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளவுதாங்க. இப்ப உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுங்களா? சூப்பருங்க. வாங்க அடுத்தது. 2021 குரூப் 1 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 8th நியூ புக்ல இருக்குது. என்னன்னா, ரூபாய் 8,000க்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 20 எனில் வட்டி விகிதம் காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்னன்னா, இதுக்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க, ஆண்டு கொடுத்துருவாங்க, அசல் கொடுத்துருவாங்க, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்பாங்க. ஆனா இந்த கேள்வியில என்ன பண்ணிருக்காங்கன்னா, வித்தியாசம் 20 ரூபான்னு அவனே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அசல் 8,000 சொல்லிட்டாங்க, 2 ஆண்டுன்னு சொல்லிட்டாங்க. பர்சன்டேஜ் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. எப்பவுமே நீங்க வந்து இந்த மாதிரி அதாவது பர்சன்டேஜ் வந்து ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னா, இல்ல அசல் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா, ஆண்டு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா, முதல்ல இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்றதுக்கு பெரிய நம்பர், இதுல பெருசு 20 அதை டச் பண்ணாதீங்க. சின்ன நம்பர் 5 அதை டச் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் அதுல பிட்வீன்ல இருக்கிற 10 15 ட்ரை பண்ணுங்க. மேபி நீங்க இப்ப 10 நான் ட்ரை பண்றேன்னு வச்சுங்க, கரெக்டா வந்துருச்சுன்னா, அதாவது 20 ரூபாய் வந்துச்சுன்னா ஆன்சர். வரல அப்படின்னா அதை வச்சு நம்மளால ஆப்ஷனை ஒமிட் பண்ண முடியும். பண்ணலாமா? வாங்க. இப்ப பாருங்க, 8,000 ரூபாய் அசல். ஓகேங்களா? இதா கூட பர்சன்டேஜ் பெருகணும். நான் பர்சன்டேஜ் ஆப்ஷன் பி 10ன்னு எடுத்துக்கிறேன். 10 எடுத்து ஒர்க் அவுட் பண்றேன். எனக்கு 20 வருதான் ட்ரை பண்றேன். சரியா? சரி. அசலாவோட பர்சன்டேஜ் பெருகுனா 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ 800 கூட 1 பெருகுனா 800 தான் வரும். இது முதல் வருஷம். இப்ப நான் 2வது வருஷம் போனோம். 2வது வருஷம் போனா 800 ரூபாய் வந்துச்சுல்ல, அதுல கொஸ்டின்ல கொடுக்குற 10 பெருக்கணும். அப்படி பெருக்கணும்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். 80 ரூபாய் அப்படின்னு வருது. இது 2வது வருஷம். அப்ப எனக்கு 80 ரூபான்னு வருது. ஆனா இந்த கொஸ்டின்ல 20 ரூபாய் தான் வரணும். 80 ரூபாய் வருது. நான் 10% யூஸ் பண்ணா, ஆனா 20 ரூபாய் வரணும். 10க்கே நமக்கு வந்து 20 ரூபாய் வர வேண்டியது எவ்வளவு வந்திருக்கா? 80 ரூபாய் வந்திருக்குதுன்னா பல மடங்கு பெருசா இருக்கு. கரெக்டா? சோ 20 ரூபாய் வரணும்னா கண்டிப்பா 10 கிடையாது. 10 விட பெரிய நம்பர் எடுத்தா இன்னும் பெருசா தானே வரும். அப்போ 15 கிடையாது.
15 இல்லைன்னா 20 வந்துருமா? அதுவும் கிடையாது. பாருங்க, இப்ப நான் தப்பா தான் போட்டேன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 5%. ஏன்னா நான் 10% எடுத்து பார்க்கும்போது 80 ரூபா வருது, கொஸ்டின்ல 20 ரூபா தான் வரணுன்ட்டாங்க. ஸோ 10க்கே எனக்கு 80 போதும்னா கண்டிப்பா 10 விட பெரிய நம்பர் இன்னும் பெருசா தான் வரும். அதனால அதெல்லாம் ஒமிட் பண்ணிட்டே வந்தா ஆட்டோமேட்டிக்கா நான் தப்பா போட்டாலும் ஆப்ஷனே தான் சரி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். இதான் ஆப்ஷன் செலக்டிங் மெத்தேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாமா? இருங்க, இதெல்லாம் அழிச்சு விட்டுறேன். இது ஏச்சலாம். ஓகே, இதை பாருங்க. இப்போ நம்ம 5% ஒர்க் அவுட் பண்ணலாம். அசல் 800 ரூபாய் கரெக்டு. இதா கூட பர்சன்டேஜ் 5 பெருகிறேன். அசலா கூட பர்சன்டேஜ் பெருகுனா 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். 8 5 40ன்னு வரும். இந்த ஜீரோ இங்கே போட்டால் 400ன்னு வரும். இது மொதல் வருஷம். இப்போ நான் 2வது வருஷம் போனோம்னா இந்த 400 கூட கொஷின்ல கொடுத்துக்கிற பர்சன்டேஜை பெருக்கணும். அப்படி பெருக்கணும்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 5 4 20ன்னு வரும். பார்த்தீங்களா, தெளிவாக வருது. அவ்வளோதாங்க, இதான் மெத்தேடு. சரிங்களா? ஆப்ஷன் இப்படி செலக்ட் பண்ணீங்கன்னா 2 ஆப்ஷன்லயே என்ன பண்ணிடலாம், அழகா தப்பாவே போட்டாலும் கரெக்டா வந்துடும் ஆன்சர். ஓகேவா? சப்போஸ் புரியல, அடுத்த கணக்கு பாருங்க, தெளிவா புரிஞ்சுக்கலாம். அடுத்தது 21வது கேள்வி. இது நீங்க ஹோம்வொர்க்கா போடுறீங்களா? இருங்க, நான் இதை போட்டு அது கொடுக்குறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 22வது கேள்வி போட்டு 21 ஹோம்வொர்க் தரேன். 2 வருடங்களில் ரூபாய் 18,000 மீதான கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 405 எனில் வருட வட்டி வீதம் அப்படின்னு 2021 டிஎன்பிசில கேட்டுட்டாங்க. இப்போ எனக்கு அசல் இருக்கு, தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு இடையே உள்ள வித்தியாசம் இருக்கு. 2 வருஷமும் சொல்லிட்டாங்க. 2 வருஷத்துக்கு தான் இந்த ஷார்ட்கட் யூஸ் ஆகும். 3 வருஷம்னா அது வேற ஷார்ட்கட்டா மாறிடும். சரிங்களா? ஓகே, இப்போ எனக்கு பர்சன்டேஜ் தேவை. நான் ஆப்ஷன் வச்சு பர்சன்டேஜ் எடுக்கணும். உங்ககிட்ட என்ன சொன்னேன், இருக்கிறதுல எது பெருசோ அதை எடுக்காதீங்க. 18 எடுக்கல. எது சின்னதோ அதை எடுக்காதீங்க. ஏன்னா இதுல சின்னதுன்னு பார்த்தா 10ன்னு இருக்கு, 12ன்னு இருக்கு, நியரஸ்டா இருக்கு. அதனால நான் சின்னதை கேன்சல் பண்ணல. ஏன்னா மீதிலாம் பார்த்தா இப்போ 15 12 எடுக்கலாம். இருந்தாலும் நான் 10 வச்சு உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நம்ம அடுத்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும் அப்படின்றது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, நான் 10ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா 10 வந்து ரொம்ப ஈஸி கணக்கு போட. ஸோ இப்போ பாருங்க, 18,000 எடுத்துக்கிறேன். சரி, இதாக கூட பர்சன்டேஜ் பிறகுணும் 10ன்னு எடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ண, 2 ஜீரோ கேன்சல் பண்ணேன். ஏன்னா அசலாவோட பர்சன்டேஜ் பிறகுனா 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். 1800 ஒன்னாவோட பிறகுனா 1800 தான் வரும். இது மொதல் வருஷம். இப்போ நான் 2வது வருஷம் போனோம்னா இந்த 1800 கூட என்ன பண்ணிடணும், பர்சன்டேஜ் கொஸ்டின்ல கொடுக்குற பர்சன்டேஜ், அதாவது நம்ம ஆப்ஷன் பி எடுத்துருக்குள்ள 10%, அதை பெருகிறேன். அப்படி பெருகுனா 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு 1வோட 180 பெருகுனா 180 தான் வரும். சரிங்களா? ரைட்டு. இப்போ பாருங்க, நான் 10% எடுத்தேன். 10% 180 தான் வருது. ஆனா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 405 ரூபாய் வரணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ 10 விட இன்னும் பெருசா இருக்கணும். இப்ப 12 வருமானா 12 ரொம்ப நியரஸ்ட். 180க்கும் 405க்கும் எங்கேயோ இருக்கு. அப்ப 12 வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நான் 10யும் 12யும் கேன்சல் பண்ணிட்டேன். இப்ப இருக்கவே இருக்கு 15 அல்லது 18. நான் என்ன பண்றேன், 15 ஒர்க் அவுட் பண்றேன். ஏன்னா 15 பெருக்கிறது ஈஸி. அதை ஒர்க் அவுட் பண்ணி மேபி கரெக்டா வந்து ஆன்சருங்க. இல்லைன்னா ஆப்ஷன் பி விட்டீங்கன்னா மீதி இருக்கிறது 18 மட்டும் தான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுதான் நான் சொன்னேன், 2 ஆப்ஷனை எடுத்து நீங்க கரெக்டா போடலாம். 2 ஆப்ஷனுமே தப்பா போட்டா கூட கரெக்டா வந்துடும். சரிங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்றேன், இதை அழிச்சிட்டு நான் 15% வச்சு ஒர்க் அவுட் பண்றேன், கரெக்டா வருதான்னு. சரிங்களா? 18,000 ஆப்ஷன், அதாவது அசல். இதா கூட நான் ஆப்ஷன் பி வந்து 15 எடுத்திருக்கேன். அசலா கூட தாராளமா பர்சன்டேஜ் பெருகலாம். பெருகணும்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 180 விட 15 பெருகணும். நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் கட் சொன்னேன். 15 விட எந்த நம்பர் நீங்க பெருகுனாலும் அப்ப 18 பெருக்க போறீங்களா, அதுக்கு பக்கத்துல ஒரு ஜீரோ போட்டிருக்கேன். போட்டுட்டு அதை பாதியா மாத்துங்க. 1800 பாதியா மாத்தினா 900 வரும். இது அப்படியே கூட்டுங்க. கூட்டினா 0 0 8 8 16 17 7 மீதி 1 2500 வரும். சரியா? அப்போ முதல் வருஷம் 2500. புரியுதுங்களா? தெளிவா புரியுதா? இப்போ நான் 2வது வருஷம் போகணும். 2வது வருஷம் போனோம்னா கொஸ்டின்ல கொடுக்குற பர்சன்டேஜ் பெருகணும். நான் 15ன்னு எடுத்திருக்கேன். அதை டைரக்டா பெருகிறேன். அப்படி பெருகணும்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனலா 27 15ஆல பெருகணும். எனக்கு 27 15ஆல பெருக்கத்தில்னா நான் சொன்ன ஷார்ட்கட்டே பயன்படுத்திங்க. 15ஆல எந்த நம்பரை பெருக்கிறீங்களோ அதுக்கு பக்கத்துல ஒரு ஜீரோ போட்டுருங்க. அப்ப 27 பெருக்க போறேன், அதுக்கு பக்கத்துல ஒரு ஜீரோ போட்டு
அதுக்கப்புறம் அதை பாதியாக மாற்றுங்க. 270 பாதி 135 அப்படின்னு வரும். இதை அப்படியே கொடுங்க, முடிஞ்சிச்சு. 405 பாருங்க, 5 10க்கு 0 மீதி 1 405. பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக வருது பாருங்க. ஆப்ஷன் பி தான் சரியானது. கட்டக்கட்டன்னு போட்டுடலாம். இது ஒன்றும் பெரிய கணக்கெல்லாம் கிடையாது. நீங்கள் 15 கூட பெருகுத்தல்னா கூட இந்த மாதிரி ஷார்ட்கட் போட்டுங்கன்னு சொல்லிட்டேன். குயிக்கா முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா, சூப்பர். அடுத்த கேள்வி. அடுத்தது இப்போ நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தல, அது கொடுத்துறேன் பாருங்க. 21வது கொஸ்டின் ஹோம்ஒர்க் போடுங்க. ரூபாய் 16,000க்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 40 ரூபா எனில் வட்டி வீதத்தை காண்க. 11ஆம் மாசம் 2024 டிஎன்பிசில கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப பாருங்க, ஆப்ஷன் ஏல 4.5 இருக்கு, பில 5 இருக்குது, சில 5.5 இருக்கு, டில 6 இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க தெரியுங்களா, சூப்பரான ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க. இந்த புள்ளி வச்சுலாம் எடுக்காதீங்க, சிரமமா இருக்கும். சரிங்களா, முதல்ல 5 ட்ரை பண்ணுங்க. 5 ட்ரை பண்ணி 40 வருதான்னு பாருங்க. வரல சார் அப்படின்னா 6 ட்ரை பண்ணுங்க. 6 ட்ரை பண்ணி, ஏன்னா அதான் முழு நம்பர் எடுத்துக்க சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. 6 ட்ரை பண்ணி மேபி கரெக்டா வந்தா ஆன்சர், இல்லைன்னா இப்ப பாருங்க, நல்லா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ 5 எடுத்து ஒர்க் அவுட் பண்றீங்களா, இதை நான் சொல்லிடுறேன் பாருங்க. 5 எடுத்து ஒர்க் அவுட் பண்றீங்க. 5 எடுத்து ஒர்க் அவுட் பண்ணும் போது 40 விட கம்மியா வருது. 40 விட கம்மியா வருதுன்னா 5 விட பெரிய நம்பரா தான் இருக்கும். அப்போ நான் 5 எடுத்தாவே 40 விட கம்மியா வருதுன்னா கன்ஃபார்மா 4.5 வராது. புரியுதா? அதை அடிச்சு விட்டுலாம். இப்போ 2 ஆப்ஷன் போயிடுச்சா. நெக்ஸ்ட் இப்போ 6 எடுக்கிறீங்க. 6 எடுத்து ஒர்க் அவுட் பண்றீங்க, மேபி கரெக்டா வந்தா ஓகே. அப்படி வரலன்னா 6 வரலன்னா இருக்கவே இருக்கு 5.5, அவ்வளவுதாங்க. புரிஞ்சிருச்சா? அப்படி இல்லை, இதே இந்த இதுலயே சொல்றேன் பாருங்க. இருங்க, இதை அழிச்சிட்டு சொல்றேன். இதுலயே வந்து பார்த்தேன், இப்படி பார்த்தோமா, மேபி இப்படி பாக்குறேன். நான் முதல்ல 5 எடுத்து ஒர்க் அவுட் பண்றேன். 5 எடுத்து ஒர்க் அவுட் பண்ணும்போது 40 விட பெரிய நம்பர் வருது. ஒரு உதாரணத்துக்கு 50 வருது, 45 வருதுன்னு வச்சுங்க. அப்போ 5க்கு 40 விட பெருசா வருதுன்னா கண்டிப்பா 5.5 இருக்காது, 6 இருக்காது. அப்போ இருக்கவே இருக்கு 4.5, அது ஆன்சர். அவ்வளவுதான். இதான் ஆப்ஷன் செலக்டிங் மெத்தட். புரியும் அப்படின்னு நம்புறேன். போடுங்க எந்த ஆப்ஷன். சரிங்களா, இதை போட்டாச்சு. அடுத்த கேள்வி, 23வது கேள்வி. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் 6% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளுக்கு வேறுபாடு ரூபாய் 18 எனில் அசலை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அசலை கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து 5100, பி வந்து 5000, சி 5500, டி வந்து 5200 அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, இப்ப அசல் ஆப்ஷன்ல வந்துருச்சுன்னா மோஸ்ட்லி அதிக ஜீரோ இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா அதான் ஆன்சரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அடிக்கவும் ஈஸியா இருக்கும். சரிங்களா, இல்லை நம்ம மெத்தட்ல அப்படியே போடலாம். இப்போ நான் என்ன பண்றேன், 5000 ஆப்ஷன் பி எடுத்துக்கிறேன். இதா கூட 6 பிரிக்கிறேன். ஏன்னா இங்க தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு இடையில வித்தியாசம் கேட்டிருக்காங்க. வித்தியாசம் வந்து 18 ரூபான்னு சொல்லிட்டாங்க. 2 வருஷம் சொல்லிட்டாங்க. 2 வருடமோ 2 முறை வட்டி கண்டுபிடிக்கிற மாதிரி வந்துட்டாவே இந்த ஷார்ட்கட் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா, இப்போ அசலோட பர்சன்டேஜ் இருக்குன்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். 6 30, ஒரு ஜீரோ, அந்த ஜீரோ போட்டால் 300ன்னு வரும். இது முதல் வருஷம். இப்போ நான் 2வது வருஷம் போனால் அதே கொஸ்டின்ல கொடுக்குற பர்சன்டேஜை பெருக்கிறேன். அப்படி பெருகுன்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணோம். 300 கூட 6 பெருகுன்னா 2 ஜீரோ இருக்குது, கேன்சல் பண்ணிட்டேன், 3 தான் இருக்குது. அப்போ 3 6 18ன்னு வரும். 18 இதை பாருங்க, அவ்வளோதாங்க. ஒரே செகண்ட் கடகடன்னு போடலாம். சரிங்களா, நான் ஆப்ஷனை டிக் பண்ணியிருக்கேன், அதனால நீ அதை வச்சு சொல்றலாம் கிடையாது. எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுங்க, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஜீரோக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சரிங்களா, ரைட். அடுத்தது 24வது கேள்வி. 24வது கேள்வி, 2% ஆண்டு வட்டியில 2 ஆண்டுகளுக்கு ஒரு அசலுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 1 எனில் அசல் டேஷ் ஆகும்னு 8th நியூ புக்ல, அதே மாதிரி 2023 டிஎன்பிசி எக்ஸாம்ல 2 எக்ஸாம்ல கேட்டு வச்சிருக்காங்க. இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, அசல தான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. 2% வட்டி தராங்களாங்க 2 வருஷத்துக்காங்க. ஒரு அசலுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 1 ரூபாய் தான் வரணுமா அப்படின்னா அந்த அசல் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்படிதான் நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க அசலை எடுக்கிறீங்கன்னா எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டா, ஜீரோக்கள் அதிகரிக்கிறது எடுக்கணும். நான் என்ன பண்றேன், எல்லாமே நிறைய ஜீரோக்கு இருக்குன்னா செகண்ட் மெத்தட் எடுத்துக்கணும். செகண்ட் மெத்தட் என்ன, பெரிய நம்பர் 3000 தொடாதீங்க, சின்ன நம்பர் 1500 தொடாதீங்க, பிட்வீன்ல எடுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டா தெரியும் எது ஆன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. நான் என்ன பண்றேன், இப்ப 2000 எடுத்துக்கிறேன். சரிங்களா, ஓகே. இப்ப நான் 2000 வச்சு ட்ரை பண்றேன், ஏன்னா அதுல தான் அதிக ஜீரோ இருக்கு. ஸோ 2000 எடுத்துக்கிறேன்.
இதுக்கு 2 வருஷத்துக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அசலா கூட பர்சன்டேஜ் எப்போ இருக்குன்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். 2 2 4 40 ரூபான்னு வரும். சரிங்களா, இது வருஷம். இப்போ நான் 2வது வருஷம் போனோம். 2வது வருஷம் போனோம்னா என்ன பண்ணோம், இந்த 40 கூட கொஸ்டின்ல கொடுக்குற பர்சன்டேஜை பெருக்கணும். 2 இருக்கு, பெருக்கிறேன். பெருக்குன்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணும். ஆனால் 40 போது 1 ஜீரோ தான் இருக்கு. ஓகே, அப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம், 1 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு 4 கூட 2 பெருக்கிடலாம். பெருக்கி வரக்கூடிய வீடியோல மேபி ஜீரோ இருந்தா அந்த ஜீரோ 1 கேன்சல் பண்ணீங்க, இல்லைன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ ஒரு நாள் இருந்தாங்க 8ன்னு வருது. இங்க ஜீரோ மேபி இருந்திருந்தா கேன்சல் பண்ணலாம், இல்ல அப்ப என்ன பண்ண, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். அப்ப 0.8 அவ்வளவுதான். அப்போ 2000க்கு 0.8ன்னு வருது. ஆனா நமக்கு என்ன வரணும், 1 ரூபாய் வரணும். புரியுதா? அப்ப நான் 2000 எடுத்து ஒர்க் அவுட் பண்ணேன், அதுக்கே 1 ரூபாய் விட கம்மியா வருது. அப்போ இது கிடையாது, 2000 கிடையாது. இப்ப 2000 கிடையாதுன்னா கன்ஃபார்மா 1500 கிடையாது. புரியுதா? ஏன்னா 2000க்கு 80 பைசா தான் வருது. 1500 போட்டா இன்னும் 50 பைசா தான் வரும், அதாவது கம்மியா தான் வரும். சரிங்களா? அப்ப இதுக்கப்புறம் நமக்கு 3000 2500 அதான் வரணும். நீங்க 3000 எடுத்து கூட போடுங்க, 1 ரூபாய் விட அதிகமா போச்சுன்னா அது கிடையாது. அப்ப 3000 கிடையாதுன்னா ஒரே ஒரு இருக்கிற ஆப்ஷன் 2500 தான் ஆன்சர். இதுதான் நான் சொல்றேன், 2 ஆப்ஷன்ல ஆன்சர் கொண்டு வந்துடணும். சரிங்களா? இப்ப நான் என்ன பண்றேன், 2500 பயன்படுத்துறேன். அது வரலன்னா 3000 தான் ஆன்சர். ஓகேவா? அப்ப 2500 நான் 2500 ஆப்ஷன்ஸ் டி எடுத்துக்கிறேன். இதா கூட கொஸ்டின்ல கொடுக்குற 2% பெருகிறேன். அசலா கூட பர்சன்டேஜ் பெருகுனா 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். 25 2 முறை போட்டா 50ன்னு வரும். இது வருஷம். இப்ப நான் 2வது வருஷம் போனோம்னா 50 கூட கொஸ்டின்ல கொடுக்குற பர்சன்டேஜ் பெருகணும். அப்படி பெருகுனா 2 ஜீரோ கேன்சல் பண்ணோம், பட் 1 ஜீரோ தான் இருக்கு. பிரச்சனை இல்லை, ஜீரோ கேன்சல் 1 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டீங்களா, மீதி இருக்கிற நம்பரை பெருக்குங்க. 5 2 1 5 2 10ன்னு வரும். ஸோ பெருக்கி வரக்கூடிய விடையில 1 ஜீரோ இருந்தா கேன்சல் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஓகேவா? ஸோ 1 5 2 10ன்னு வருது, 1 ஜீரோ இருக்குது, கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ மீதி 1 ரூபாய். 100% வருது பாருங்க. மறுபடியும் தெளிவா சொல்றேன், நான் சொல்ற மாதிரி ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ஓகேவா? புரியுதுங்களா? நான் சொல்றது புரிஞ்சுச்சா? ரைட்டு. அடுத்த கேள்வி. அடுத்தது இப்போ நான் உங்களுக்கு ஹோம்வொர்க் தரேன். நான் சொன்ன மாதிரியே ஆப்ஷனை செலக்ட் பண்ணி போடுங்க. 10,000 எடுங்க. அதுக்கு அந்த 10,000 எடுத்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது போடலாம் எது போடக்கூடாதுன்னு. சரிங்களா? படிக்கிற 25வது கேள்வி. 8% வட்டி வீதம் ஒரு தொகையில் 2 ஆண்டுக்கான தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இவற்றின் வேறுபாடு 768. அத்தொகையை காண் அப்படின்னு சொல்லிட்டாங்க 2024 டிஎன்பிசில. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே டக்குன்னு எடுங்க, ஆப்ஷனை பாருங்க. 10,000 11,000 12,000 17,000 கொடுத்துறாங்க. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு தெரிஞ்சு பெரிய நம்பர் எடுக்காதீங்க, 17 வேணாம். சின்ன நம்பர் 10,000 எடுக்க வேணாம். மேபி உங்களுக்கு 10,000 எடுத்தா கணக்கு ஈஸியா போடலாம்னா 10,000 எடுத்து ட்ரை பண்ணுங்க. இல்ல நான் அதுவும் எடுக்கல சார்னா நீங்க என்ன பண்ணுங்க, 12 எடுத்துங்க. 11 கூட 12 போறது ஈஸி. இல்ல 11 எடுத்துங்க, எதனா செய்யுங்க. சரிங்களா? இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க 11 எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க. 11 எடுத்து 768 விட கம்மியா வருது, அப்படி வந்துச்சுன்னா ஓகேவா? 700 இப்படி சொல்றேன் பாருங்க, 11 எடுக்கிறீங்க, 768க்கு பதிலா 780ன்னு வருதுன்னு வச்சுங்க. அப்போ 11 எடுத்து 780, சும்மா தான் சொல்றேன், அப்புறம் என்ன சொல்லாதீங்க. அப்படி அதாவது கொடுக்குற நம்பரோட பெருசா வந்துச்சுன்னா அப்ப 11 கிடையாது, 11,000. அப்ப 11,000 அதிகமா போகுதுன்னா 12,000 17,000 கண்ண முடியும்னு 10,000 டிக் பண்ணிடலாம். ஓகேவா? சப்போஸ் நான் 11,000 எடுக்கிறேன், அது 768 விட கம்மியா வருது. அப்படி கம்மியா வந்துச்சுன்னா, இப்ப 11,000க்கு கம்மியா வருதுன்னா 10,000க்கு கண்டிப்பா கம்மியா தான் வரும். 2 கேன்சல் பண்ணிட்டேன். அப்ப இருக்கவே இருக்கு 12 17. நீங்க அடுத்தது 12 ட்ரை பண்ணுங்க. 12 ட்ரை பண்ணி மேபி கரெக்டா வந்துச்சுன்னா ஆன்சர், இல்ல தப்பா வருதுன்னா அப்ப அது கிடையாது, இருக்கு 17. அவ்வளவுதாங்க. சோ புரியுதா? 2 ஆப்ஷனை ஒர்க் அவுட் பண்ணாவே ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா வரும், தப்பா போட்டா கூட. சரிங்களா? சோ இது வரைக்கும் புரியுதுங்களா? சோ ஓவராலா நான் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்துல 2 வருஷத்தை பேஸ் பண்ணி தெளிவா சொல்லிட்டேன். இப்போ 3 வருஷத்தை பேஸ் பண்ணி பாத்துருவோம். சரிங்களா? பாருங்களேன், இதுல முக்கியமா அங்க பாருங்க, 2023 டிஎன்பிசி 8th நியூ புக்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 2024 குரூப் 4ல கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2020 டிஎன்பிசி 2022
குரூப் 4 எக்ஸாம் கேட்டுருங்க. என்னங்க வருஷம் கேட்குறாங்க, அப்போ வரக்கூடிய எக்ஸாம்ல கேட்டுருவாங்களோ, வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்ததான் ஆச்சரியம் என்னன்னா 2025 இந்த வருஷம் நடந்த குரூப் 1 எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. நான் 2 கொஸ்டின் சொல்லிடுறேன், சிம்பிளா சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகேவா? வாங்க போடுவோம். இது பார்ப்போம். இதுல வந்து முக்கியமா என்னன்னா தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு இடையில வித்தியாசம் 3 ஆண்டுன்னு சொல்றாங்க. 2 முறை வட்டி கண்டுபிடிக்கிற மாதிரி வந்தா இப்போ இதுக்கு முன்னாடி போட்ட ஷார்ட்கட், சரிங்களா? பட் இது வந்துச்சுன்னா 3 வருஷம் வந்துச்சுன்னா நான் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா இருக்கும், சரிங்களா? சிம்பிளா சொல்றேன், கவனிங்க. கொஸ்டின் படிச்சிடுறேன். 5% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு ரூபாய் 8000 அசலுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்க. இது 8th நியூ புக்ல இருக்கு, சரிங்களா? இப்போ 3 வருஷம் கொடுத்துட்டாங்கன்னா அதே மாதிரி தான் 8000 எழுதுங்க. இது அசல், கரெக்டா? அசலா கூட 8000 தானே? எஸ், 80,000 எழுதுறேன். 8000 அதில் கொஸ்டின்ல கொடுக்குற பர்சன்டேஜை தாராளமா பெருக்குங்க. அப்படி பெருகணும்னா 2 ஜீரோவை கேன்சல் பண்ணும். பண்ணிட்டேன். இப்ப 8 5 பேருங்க, 8 5 40 வருமா? 400 அப்படின்னு வரும். இது வருஷம் வச்சுக்கோங்க, சரியா? இப்ப நான் 2வது வருஷம் போனோம், அடுத்தது 3வது வருஷம் போனோம். நான் 2வது வருஷம் போனோம்னா இந்த 400 கூட கொஸ்டின்ல கொடுக்கிற பர்சன்டேஜை பெருகணும். அப்படி பெருகணும்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணணும். இருக்குது, பண்ணிட்டேன். அப்ப 4 5 20 அப்படின்னு வரும், கரெக்டா? கரெக்ட். இது 2வது வருஷம். நல்லா பாருங்க, 2வது வருஷத்தை மட்டும் தனியா இங்க எழுதி வச்சுங்க. ஓகே, 2வது வருஷம் என்ன மதிப்பு வருதோ அதை தனியா எழுதி வச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நான் 3வது வருஷத்துக்கு போனோம். 3வது வருஷம் போனோம்னா இந்த 20 கூட கொஸ்டின்ல இருக்கிற பர்சன்டேஜை பெருகணும். இப்படி பெருக்கும் போது 2 ஜீரோ கேன்சல் பண்ணும். 1 ஜீரோ தான் இருக்கு, பரவாயில்ல, பெருக்கிங்க. பெருக்கி வரக்கூடிய விடையில மேபி 1 ஜீரோ இருந்தா கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 5 5 2 10 வரும். இது 3வது வருஷம். ஆக்சுவலி நம்ம 1 ஜீரோ கடன் குடிக்க வேண்டியது இருக்குது, அதை கொடுத்துட்டேன். அப்போ 1 ரூபான்னு வருது. அந்த 1 ரூபாவை தனியாக எடுத்து எழுதிங்க. ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நான் எழுதி வந்து புரியுதா? நல்லா கவனிச்சுங்க. இப்போ 2வது வருஷம் 20 ரூபான்னு எடுத்தீங்கல்ல, இது 20 ரூபான்னு எடுத்தீங்கல்ல, அதான் கூட 3 பெருக்கிங்க. ஓகேவா? புரியுதா? 2வது வருஷம் என்ன மதிப்பு வருதோ அந்த மதிப்பை எடுத்து 3ஆல பெருக்குங்க. அப்போ 3 6 60 வரும். அதுக்கப்புறம் 3வது வருஷம் 1 ரூபான்னு வச்சு பாருங்க, அதை கூட்டுங்க, ஆன்சர். அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணும் இல்லை, 61 ரூபாய். ஓகேவா? தெளிவாயிடுச்சா? நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ 2வது வருஷம் என்ன மதிப்பு வருதோ அந்த மதிப்பை எடுத்துக்கிட்டு அந்த ஜீரோலாம் இது இங்க பாருங்க, 2வது வருஷம் 20 ரூபான்னு வச்சுல, அப்படியே எடுத்துக்கணும். 3வது வருஷம் போது தான் நம்ம கொஸ்டின்ல கொடுக்குற பர்சன்டேஜ் எடுத்து 2 ஜீரோ கேன்சல் பண்ணோம், சரிங்களா? ஸோ அந்த 20 எடுத்து 3ஆல பெருக்கி வச்சுக்கணும். அடுத்தது 3வது வருஷம் 1 ரூபான்னு இருந்தா அதை வந்து கூட்டிக்கணும். அவ்வளவுதான், இதான் மெத்தேடு, சரிங்களா? ஈஸி தானே? புரியுதா சொன்னது? சப்போஸ் புரியல சார், வாங்க 2024 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டு வச்சிருக்காங்க. அது என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துருவோம். இங்க பாருங்க, அசல் தொகை ரூபாய் 10,000 ஆனது 15% ஆண்டு வட்டியில 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சூப்பர். இப்போ அசல் 10,000 இருக்கு, பர்சன்டேஜ் 15%, 3 வருஷத்துக்குன்னு சொல்லிட்டாங்க. 3 வருஷத்துக்குன்னா 3 முறை கண்டுபிடிக்கணும். 2வது வருஷம் வந்த மதிப்பா கூட 3 பெருக்கி தனியா வச்சுக்கணும். 3வது வருஷம் வந்த மதிப்பை அப்படியே கூட்டிக்கணும். அவ்வளவுதான் மெத்தேடு. வாயிலே சொல்லிட்டேன், வடை சுட்டுட்டேன் வாயிலே. ரைட்டு, அசல் 10,000 எடுத்துங்க, எடுத்துக்கிட்டேன். இதா கூட கொஸ்டின்ல கொடுக்குற பர்சன்டேஜ் பெருங்க, பெருகிட்டேன். அசலா கூட பர்சன்டேஜ் பெருகுனா 2 ஜீரோ கேன்சல் பண்ணோம், பண்ணிட்டேன். 15 100 பெருகுனா 1500 வரும். இது மொதல் வருஷம். மொதல் வருஷம் கன்சிடர் பண்ண தேவையில்லை. இப்போ நான் 2வது வருஷம் போறேன். 2வது வருஷம் போனா என்ன பண்ணிக்கலாம், அந்த 1500 கன்சில்ல அதா கூட கொஸ்டின்ல கொடுக்குற 15% பெருக்கிறேன். அப்படி பெருகுனா 2 ஜீரோ கேன்சல் பண்ணோம், இருக்குது, பண்ணிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 15 15 பெருகணும். நான் 15 கூட எந்த நம்பரை நீங்க பெருகினாலும் அது ஒரு ஷார்ட்கட் சொன்னேன். 15 கூட எந்த நம்பரை பெருக்க போறீங்களோ அதுக்கு பதில் ஒரு ஜீரோ போட்டுருங்க. 15 பெருக்க போறேன், அதுக்கு பதில் ஜீரோ போட்டா 150. 150ல பாதியா மாத்துங்க, 75 வரும், கூட்டுங்க. அவ்வளவுதாங்க. ஸோ 5
12க்கு 2 மீதி 1 இங்க 2 225 அப்படின்னு வரும். கரெக்டா? புரியுதுங்களா? ஸோ அப்போ 225 அப்படின்னு வரும். இதுதான் 2வது வருஷம். புரியுதுங்களா? இப்போ 2வது வருஷம் நான் தனியாக இங்கே எழுதி வச்சுக்கிறேன். 2வது வருஷம் 225 வந்திருக்கு. ஓகேவா? சரி, இப்போ நான் 3வது வருஷம் போனோம். இப்போ 3வது வருஷம் போனால் கொஸ்டினில் கொடுக்குற 15% பெருக்கணும். ஆக்சுவலி இப்போ நான் 225 கூட 15 பெருக்கணும். அப்படி பெருக்கணும்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணோம். ஆனால் 2 ஜீரோ இல்லை. பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணுங்க, டைரெக்டாக பெருக்கிங்க. பெருக்கி வரக்கூடிய விடையில 2 ஜீரோ இருந்தால் கேன்சல் பண்ணுங்க. இல்லை 1 ஜீரோ இருந்துச்சுன்னா 1 ஜீரோ கேன்சல் பண்ணி ஒரு ஸ்தானம் புள்ளி வச்சுங்க. 2 ஜீரோவே இருந்தால் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுங்க. அப்படிதான். சரிங்களா? ஓகே, இப்போ பெருங்க. 225 15 பெருக்கணும். அடடா, 225 15 பெருக்கு தெரியாது. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? 225. ஸோ 15 கூட எந்த நம்பர் பெருக்கிறீங்களோ அந்த நம்பருக்கு பதிலாக ஜீரோ போட்டுருங்க. இப்போ 225 15 பெருக்கு போறோம்னா அதுக்கு பதிலாக ஒரு ஜீரோ போட்டுட்டு நீங்க அடுத்தது என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டா, இது அப்படியே பாதியா மாத்திங்க. 2250 பாதியாமாகனா 1125 வரும். கூட்டுங்க, அவ்வளவுதான். இதான் 15 பெருக்கிறதுக்கான ஷார்ட்கட். அப்ப 3375 3375 வரும். அப்படியே இங்க வாங்க. அப்போ 3375 வரும். ஆக்சுவலி இங்க 225 15 பெருக்கும் போது 2 ஜீரோ கேன்சல் பண்ண சொன்னேன். 2 ஜீரோ இல்லைன்ட்டேன். ஸோ பெருக்கிங்க. வரக்கூடிய ஆன்சர்ல 2 ஜீரோ இருந்தா கேன்சல் பண்ணுங்க, இல்லை 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்கன்னு சொன்னேன். அப்போ இங்க இல்ல 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுட்டேன். 33.75. அவ்வளவுதான். புரியுதா? புரியுது. இப்போ நான் என்ன ஃபைனல் ஸ்டெப் சொன்னேன்? 2வது வருஷம் கிடைச்ச 225 3ஆல பெருக்கணும். அப்போ 225 தனியாக எழுதி வச்சிருக்கல, அதை நீங்க 3ஆல பெருங்க. 225 225 225 675 வரும். இப்போ இங்க பாருங்க, இது 3ஆல பெருக்குந்தால. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுன்னா 2வது வருஷம் கிடைச்சத 3ஆல பெருக்குனா 675 வருது. இந்த 675 இங்க எழுதிக்கிறேன். 675. சரிங்களா? அது கூடவே இப்போ 33.75 வந்துல்ல, 33.75 இதை கூட்டினா ஆன்சர். அவ்வளோதாங்க. இப்படிதான் முடிஞ்சு போச்சு. இப்போ கூட்டுங்க, புள்ளி வச்சு 75 போட்டுக்கிட்டேன். 5 கூட 3 கூட்டினா 8ன்னு வரும். 7 கூட 3 கூட்டினா 10 வரும். மீதி 1 வரும். 6 கூட 1 கூட்டினா 7 வரும். 708.75 708.75. இதை பாருங்க எங்கங்க இருக்குது, 708.75. 100% கரெக்டாக வரும். ஒரு பிசிறு தட்டாது. என்ன கொஞ்சம் ஸ்டெப் இன்க்ரீஸ் ஆகும். பட் நான் என்ன சொல்றேன்னா, 3 வருஷம் கேட்டா 3 முறை நம்ம வட்டி கண்டுபிடிக்கணும். சரியா? அதுல 2வது வருஷத்துல வரக்கூடிய மதிப்பா கூட 3 பெருக்கி வச்சுக்கணும். 3வது வருஷம் வரக்கூடிய மதிப்பா கூட கூட்டிக்கணும். அவ்வளவுதான். இந்த நான் வாரிலே சொல்லிட்டு எழுதி வச்சுட்டா ஈஸியா இருக்கும். சரிங்களா? சரி, நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன், 2 சம் உங்களுக்கு ஹோம்வொர்க்கா தாரேன். ஆன்சர் கூட அதுலயே இருக்குது. நீங்க ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணாவே போதும். இங்க பாருங்க, 28வது கொஸ்டின். 15% ஆண்டு வட்டியில 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 1134 எனில் அசலை காண்கன்னு 2020 2022 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அப்போ இதுல ஆப்ஷன் பத்தி தான் 15000 16000 18000 20000. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இதுவாக எடுத்து 3 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சி பாருங்க, எதுக்கு 1134 வருது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி புரியுதுங்களா? புரியல தயவு செஞ்சு சொல்லுங்க. அடுத்தது 29வது கேள்வி, ஃபைனல் கொஸ்டின். இது வந்து 2025 குரூப் 1 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 3 ஆண்டுகள் கணக்கிடப்பட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 183 ரூபாய். ஆக 5% ஆண்டு வட்டி வீதம் கிடைத்தால் அசலின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்க. சரிங்களா? கொஸ்டின் புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, 18000 8000 24000 30000 இந்த ஆப்ஷன் எடுத்துக்கிட்டு இதுல என்ன பண்ணுங்க, 5% எடுத்து 3 முறை கண்டுபிடிங்க. 3 முறை கண்டுபிடிச்சு 2வது முறையில வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்ச மதிப்பா கூட 3 பெருக்கி வச்சுங்க. 3வது வருஷம் கிடைச்ச மதிப்பா கூட கூட்டுங்க. கூட்டினா 184 எதுக்கு வருதோ அதான் ஆன்சர். சரிங்களா? உங்க ஒர்க் அவுட் பண்றதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு ஹோம்வொர்க்கவே தரேன். அவ்வளோதாங்க. கிட்டத்தட்ட கண்டிப்பாக இந்த 2 டைப்பில் ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. மொத்தமாக 4 டைப் நட்டி முடிச்சிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.